Hi hello friends, welcome to DMS Zone. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு மோட்டர் வந்து இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த மோட்டரோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 HP. நம்ம வந்து நம்மளுடைய வெயிட்டுக்கே வந்து வாங்கி இருந்தோம். சோ அத வந்து நம்ம இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ண போறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த C.R.I self priming monoblock பம்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5816 MRP போட்டிருக்காங்க. பட் நம்ம வாங்கினது 4300 தான் வாங்கியிருந்தோம். இது வந்து சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகக்கூடிய CSR பம்பு 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் AC சப்ளை. அண்ட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா DORA 100 அப்படின்னு சொல்லி மாடல் இருக்குது. இதோட HP பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது 1 HP 0.75 kW தான் நமக்கு வந்து அவுட்புட் எடுக்குது. அண்ட் இதோட சக்ஷன் அண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா 25x25 mm சொல்லியிருந்தாங்க. அதாவது முக்கால் பைப் போட்டு இன்புட் எடுத்து முக்கால் பைப் அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சம்பில் இருந்து மேலே ஓவர் ஹெட் போகிற வரைக்கும் 70 feet வரைக்கும் நமக்கு வந்து பம்ப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்தோம்னா யூஸ்வலாக வந்து நமக்கு 10 feet இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 27 to 30 feet இருக்குது. ஸோ அந்த அளவு தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண போகுது. ஸோ சூப்பராக வந்து ரன் ஆகிடுச்சு. மோட்டரில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து ஏர்லாக் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன காப்பர் போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஏர் லாக் எடுத்துக்கும். இதில் இன்புட் போகிறது அவுட்புட் போகிறது எதுன்னு சொல்லி அதில் வந்து அம்முக்குறி எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு NRV ஒன்று இருக்குது. ஸோ நான் ரிட்டர்ன் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே வராது. ஒரு தடவை ஏறுறதுக்கு மட்டும்தான் இது வந்து தண்ணி வந்து போகும்போது கரெக்டாக இந்த மாதிரி அழுத்தும். அது வந்து அந்த புஷ் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து வெளியே எடுத்துக்கும். மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வெளியே வராமல் இது வந்து அடிச்சிக்கும். அந்த கான்செப்டில் வந்து இன்புட்டில் வந்து அந்த NRV வால்வு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல வந்து ஃப்ளாஞ்சில் வந்து கீழே வந்து ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரப்பர் வாசர். ஸோ இப்போ அந்த ரப்பர் வாசரை நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வந்து கரெக்டாக எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த 13 ஸ்பேனர், ஓகே 13 நம்பர் ரிங் ஸ்பேனர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் எடுத்துகிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ரப்பர் வாசர் இருக்கா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான ஒரு வாசர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துடலாம், கையிலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு பிளேட் போட்டு கத்தி போட்டுலாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹோலை உருவாக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் இருக்கும். இது வந்து கூலண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்போ வாங்குவோம், மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்ப நாள் இருக்கும், நம்ம வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் வாங்கியிருப்போம். ஸோ அது வரைக்கும் அது வந்து எம்டி அவுட்னா ஏற்காது, அதாவது கூலிங்கான காற்று உள்ள போச்சுன்னா வந்து துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உள்ள கூலண்ட் ஆயில் வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரலுக்காக 2 வயர் மட்டும் வெளியே விட்டுருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து கனெக்ஷனுக்காக. பட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் கொடுத்துருப்பாங்க. அதாவது 4 வயர் வெளியே எடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங் வெண்டிங் அண்ட் ரன்னிங் வெண்டிங். ஸோ அதுலேருந்து 4 வயர் எடுத்து 12.5 மைக்ரோஃபேரட் கண்டென்சர் வந்து போட்டிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு வந்து காமன் எடுத்திருப்பாங்க, ப்ளஸ் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஒன்று அண்ட் ஃபேஸ் ஒன்று கொடுத்துரு இந்த 4 கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம 2 வயர் கனெக்ட் பண்ணால் போதும். அண்ட் கனெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புஷ் ஒன்று கனெக்ட் பண்ணுறேன், அதாவது 1/4, ஓகே புஷ் கனெக்ட் பண்ணுறேன். அண்டு முக்கால் பெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃப்லன் டேப்பை போட்டோம்னா ரொம்ப நிறைய வந்து அது வந்து டேப் இழுத்துட்டே இருக்கும், ரொம்ப நம்ம நிறையா சுற்றணும். அப்படியே நம்ம போட்டாலும் அது வந்து கான்ஃபிடென்ஸ் சொல்ல முடியாது, அது லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நூல் வந்து நம்ம போடும்போது நல்ல கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். நிறையா வந்து போடணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லிமிட்டாக போட்டு நம்ம வந்து டைட் வச்சாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லீக்கும் அரெஸ்ட் ஆகிக்கும், அது நல்ல கிரிப்பும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த நூல் போடுறது. வேணும் அப்படின்னா டெஃப்லன் டேப்பும் நீங்கள் வந்து மேலே சுற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பைப் ரிஞ்ச் போட்டு டைட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா பைப் ரிஞ்சே தேவையில்லை. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேண்ட் டைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஈஸியாக வந்து டைட் ஆகிக்கும். ஸோ சின்னதாக வந்து ஒரு ராடு ஏதோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைப்பில் வச்சு நம்ம டைட்டாக திருவும் போது உள்ளே இருக்க புஷ்ஷும் சரி, அடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுற அந்த பெண்டும் ஈஸியாக வந்து பக்காவாக டைட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு லீக்கே வராது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் பண்ணணும். அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா புஷ்ஷோட த்ரெட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃப்ளாஞ்சில் வந்து அட்டாச் ஆகிடணும். ஸோ நமக்கு எந்த சைடு வாட்டமோ, எந்த சைடு நம்ம வந்து தண்ணி சக் பண்ணணுமோ, ஸோ அந்த சைடு நம்ம வந்து வச்சுக்கிறோம். அண்ட் அதே போல் மேலே டாப்புக்கும் அவுட்புட்டுக்கும் நம்ம அதே போல் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் வந்து புஷ் கனெக்ட் பண்ணி அண்ட் பெண்டு கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ இன்புட் எடுக்குது, அவுட்புட் நமக்கு வந்து வெளியே கொடுக்குது. ஸோ இது எப்படி கனெக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணி மோட்டர் வந்து ரன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சம்ப் இருக்குது. ஸோ அந்த சம்ப்லேருந்து நமக்கு வந்து இன்புட் வந்து எடுக்குது. இந்த மாதிரி இந்த பச்சை ஹோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பச்சை ஹோஸ் மூலிமா நம்ம வந்து அப்படியே வந்து அவுட்புட் அதாவது இன்புட் எடுக்கிறோம். நம்ம கனெக்ட் பண்ண ஆல்ரெடி அந்த எல்பெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு அந்த ஹோஸை. அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு பைப்பு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த செட்டப்பில் தான் மோட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 1 இன்ச்சு அந்த பச்சை ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வந்து ஜிஐ பைப் இருக்குது, ஸ்ட்ரைட் ராடு 1 ஃபீட்டுக்கு. அதுக்கப்புறம் முக்காலுக்கு 1 இன்ச்சு யூபிவிசி பிராஸ் எல்போ இருக்குது. ஸோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணி யூபிவிசி பைப்புக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் போடும்போது உள்ள வந்து ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கூலண்ட் ஆயில். ஸோ அதை வந்து எடுத்தாச்சு. அது வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 அடி ஃபீட்டில் வந்து ப்ரெஷராக தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு பாருங்கள். இது வந்து தண்ணி உள்ளே ஊற்றுற இடம். ஸோ நல்லா கிளியராகவே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஊற்றுது. இந்தளவுக்கு ப்ரெஷர் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து ஓகே ஓரளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் வந்து நல்லாவே ப்ரெஷர் வந்து கொடுக்குது. கம்ப்ளீட்டாக வந்து நல்லா அந்த செவுத்தை தாண்டி ஊற்றுது. ஸோ பாதி தொட்டிக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி 37 ஃபீட் இருக்கும், சாரி 27 ஃபீட் இருக்கும் எங்கள் வீடு மொத்தம் ஹைட்டு. ஸோ அந்த நம்ம சக் பண்ணுறதுலேருந்து பார்த்தோம்னா 30 அடி இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ சூப்பராக வந்து ரன் ஆகுது, நல்லா வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ ஃபேஸர் மீட்டரில் நம்ம 2 ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்றபடி 2 ஃப்ளான்ஸ் நம்ம இன்புட் அவுட்புட் கொடுத்து ஹோஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பை பை. See you in the next video. Bye bye.